தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நடத்துகிற நாளும் ஓர் அதிகாரம் என்கிற ஒரு மகத்தான இலக்கிய பயணத்தில் இணைந்திருக்கிறோம் தோழமைகளே, ஆளுமைகளே. இந்த பயணம் என்பது இது ஒரு மக்களுக்கான பயணம். அடுத்த தலைமுறைக்கு அறிவியல் கோட்பாடுகளை மீண்டும் மீண்டும் ஒரு பதியம் செய்கிற ஒரு இலக்கிய பயணத்தில் நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் தோழர் ஜீவா கண்ட கனவை நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய மாநில தலைவர் தோழர் கங்காவ ஐயா அவர்கள் சொன்னது போல, தோழர் ஜீவானந்தனுடைய கனவுகளை, சிந்தனைகளை ஒட்டி இருக்கிற இந்த திருக்குறளை நாம் ஒவ்வொரு நாளும் நாளும் ஒரு அதிகாரம் என்கிற தலைப்பின் கீழ் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம் தோழமைகளே, ஆளுமைகளே. இந்த பயணம் என்பது மக்களுக்கான பயணம். இதுல கருத்தினுடைய ஓட்டம் இருக்கும். கருத்து ஓட்டத்தில் பின்னி பிணைந்திருக்கிற அழுக்குகளை, குற்றங்களை நீக்குகிற பின்னூட்டம் என்கிற செதுக்கும் ஒளி நம்மோடு சேர்ந்தே பயணித்துக் கொண்டிருக்கிறது. அப்படி இன்றைய தினம் நாம் 8ஆம் தொடக்க நாள் நிகழ்வை தவிர்த்து 8ஆம் நாள் நிகழ்வில் இன்றைக்கு நாம் பயணிக்க இருக்கிறோம் தோழமைகளே, ஆளுமைகளே. இன்றைக்கு நம்மோடு 8ஆம் நாள் நிகழ்வில் வள்ளுவன் தந்த 8வது அதிகாரமான அன்புடைமை என்கிற அதிகாரத்தில் நாம் பயணிக்க இருக்கிறோம். இந்த பயணத்தில் ஒவ்வொரு நாளும் முற்றோதல் செய்கிற மாணவர்களும் திருக்குறளில் பள்ளிகளில் தேர்ச்சி பெற்று வெற்றி பெற்ற மாணவர்களும் நம்மோடு சேர்ந்து பயணிக்கிறார்கள். அப்படித்தான் இன்றைக்கு மாணவர் புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய மவுண்ட் சியோன் சர்வதேச பள்ளியினுடைய 4ஆம் வகுப்பு மாணவர் நீ தேவ சுதந்திரன் அவர்கள் நம்மோடு பயணிக்க இருக்கிறார். அருமை மாணவரை நாம் இன்றைக்கு அறிமுகம் செய்வதில் கூடுதலான மகிழ்ச்சி அடைகிறோம். காரணம், அவருடைய தந்தையார் என்னுடைய நெறிகாட்டுதலின் கீழ் முனைவர் பட்ட ஆய்வை நிறைவு செய்தவர். குற்றால குறவஞ்சியும் பெத்தலகம் குறவஞ்சியும் என்கிற ஒப்பீட்டினுடைய ஆய்வை செய்த அருமை மாணவர். இடைநிலை பள்ளியினுடைய ஆசிரியராக இருந்தாலும் ஒரு பல்கலைக்கழகத்திற்கான பேராசிரியருக்கான தகுதிக்கான அத்தனை தகுதிகளையும் தேர்வு நெட்டாக இருக்கணும் எல்லா தேர்வுகளையும் தேர்ச்சி பெற்று தன்னை தேர்ந்தெடுத்து கொண்டு செதுக்கிக் கொண்ட என் மனதிற்கு இதமான, மனதிற்கு நெருக்கமான என் அருமை மாணவர் நீதி அவர்களுடைய மகனார். இவருடைய அன்னையாரும் அதே போலதான். அவர் எளிமையாக ஆசிரிய பணியில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய எமிமால் ராஜகுமாரி அவர்கள் அவருடைய அன்னையார் ஆவார்கள். இந்த மாணவர் பல்வேறு திறன்களை கொண்டவர். திருக்குறள் மட்டுமல்ல, வயலின் சிறப்பாக வாசிக்கக்கூடிய மாணவர். அவரிடம் கேட்ட பொழுது சொன்னார், நான் வருங்காலத்தில் எல்லா திருக்குறளையும் வயலினில் இசைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆர்வம் என்று சொன்னார். சிலம்பத்தில் உலக சாதனை செய்திருக்கிறார். நல்ல சதுரங்க விளையாட்டாளர். இப்படி பெருமை மிக்க நம்முடைய மாணவர் தான் இன்றைக்கு அன்புடைமை என்கிற அதிகாரத்தில் நம்மோடு மாணவர்கள் சார்பாக பயணிக்க இருக்கிறார். இதற்கு உரைப்பொழிவு தரக்கூடிய பேராளர் உண்மையிலே நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் இணையவாயிலாக முன்னெடுத்த பிறகு ஒரு 4-5 ஆளுமைகள் ஒரு தூணாக இருந்து இந்த நிகழ்ச்சியை எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார்கள். அதில் குறிப்பிடத்தக்கவர் நம்முடைய ஐயா தங்க சிவசுப்பிரமணியம் ஐயா ஆவார்கள். மேனால் தலைமை ஆசிரியராக பணியை நிறைவு செய்திருக்கக்கூடிய நம்முடைய சிவசுப்பிரமணிய ஐயா அவர்கள் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். ஒவ்வொரு நாளும் தவறாமல் பங்கேற்று என்றைக்காவது விடுப்பெடுத்தால் கூட அதை மாணவர் போல நமக்கு அலைபேசியிலே அழைத்து, ஐயா இன்று என்னால் வர முடியாது, ஒரு நாள் மட்டும் பொறுத்தருள்க என்று சொல்லுவார். அப்படி இருக்கக்கூடிய நம்முடைய சிவசுப்பிரமணிய ஐயா அவர்கள் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் ராஜபாளையம் கிளையில் 13 ஆண்டுகளாக உறுப்பினராக, செயற்குழு உறுப்பினராக பங்களித்து வருகிறார். இவர் பணிக்காலத்தில் தாம் பணியாற்றிய பனையூர் என்ற அந்த கிராமத்தில் அரசு நூலகம் வருவதற்காக மூல காரணியாக விளங்கியவர் நம்முடைய சிவசுப்பிரமணிய ஐயா அவர்கள். அவர் பல்வேறு நூல்களையும் எழுதியிருக்கிறார். பகிர்வு என்கிற சிறுகதை தொகுப்பு, மங்களத்தின் நிறம் கருப்பு என்கிற புதுக்கவிதைகள், வாமன அவதாரம் என்கிற ஹைக்கூ கவிதை தொகுப்பு,
6 அறிவை வென்ற 5 அறிவு என்று சிறுகர்களுக்கான சிறுகதைகள், பிள்ளைத்தமிழ் அமுது என்று சிறுவர்களுக்கான பாடல்கள் என 5ற்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி தற்பொழுது ஹைக்கூ கவிதையில் பிரபலமாக தன்னை இணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்ல கவித்துவம் மிக்கவர். இன்னமும் நிறைய நூல்கள் எழுதி பதிப்பில் இருக்கிறது. அதை ஐயா அவர்கள் சொன்னார்கள், அது பதிப்பில் வந்த பிறகு சொல்லலாம் என்று அன்பான வேண்டுகோளையும் நமக்கு விடுத்தார்கள். இவர் தமிழ்நாட்டில் ஆகச்சிறந்த தமிழ் கல்லூரியான திருவையாறு, திருப்பனந்தாள், கரந்தை, தஞ்சாவூர், வாணியம்பாடி இந்த கல்லூரிகளைப் போல ஒன்றான மேலச்சிவில்புரியில் உள்ள கணேசனார் செந்தமிழ் கல்லூரியில் பயின்ற மாணவர் என்பதை எப்பொழுதும் தன்னுடைய அறிமுகத்தில் பெருமைப்படுத்திக் கொள்ளுகிற நம்முடைய சிவசுப்பிரமணிய ஐயா அவர்கள் அன்புடைமை அதிகாரத்திற்கு பொழிவுரை தர இருக்கிறார்கள். ஆக 2 ஆளுமைகள் இன்றைக்கு நம்மோடு நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய நிகழ்வில் இணைகிறார்கள். தோழமைகளே, மரபு கருதி ஒரு சில நிமிடங்களில் வரவேற்புரை தருமாறு நம்முடைய மாநிலத்தினுடைய தலைவர் தோழமை மிக்க தோழர் கங்கா ஐயா அவர்களை தோழமையோடு அழைக்கின்றோம். அன்பான தோழமை நெஞ்சங்களே, உங்கள் எல்லோருக்கும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பில் அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். மிகுந்த மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நிகழ்வு இது. இரவு 8 மணியானவுடன் ஒரு அன்றாட ஒரு கடமையாக கருதி இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளுகின்ற, நிகழ்வில் பங்கெடுக்கின்ற அன்பான தோழமைகள், இந்த மெய்நிகர் மேடையில் இணைந்திருக்கின்ற அன்பான தோழமைகள் எல்லோருக்கும் நான் முதற்கண் வரவேற்புகளை சொல்ல வேண்டும். இந்த நிகழ்ச்சி தொடர்ச்சியாக நடைபெறுகிறது என்று சொன்னால், இந்த நிகழ்ச்சிக்கு பின்னால் உரமாக அமைகின்றவர்கள் நீங்கள் தான் என்பதை கலை இலக்கிய பெருமன்றம் பெருமிதத்தோடு அதை உணர்கிறது, அதை எடுத்துச் சொல்லவும் விரும்புகிறது. அந்த வகையிலே இந்த மெய்நிகர் மேடையில் கலந்து கொள்கிற அன்பான தோழமைகளை மீண்டும் ஒரு முறை நான் வரவேற்றுக் கொள்ளுகிறேன். இன்றைய நிகழ்வு ஏற்கனவே நம்முடைய இலக்கிய குழுவினுடைய செயலாளர், இந்த நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் கருமுருகன் சொன்னது போல 8வது அதிகாரமான அன்புடைமை பற்றி பேசுகிறது. ஏற்கனவே நாம் இந்த 8 நாட்களிலும் வள்ளுவர் எப்படி அறத்தையும் அன்பையும் தன்னுடைய 2 கண்களாக கொண்டு செயல்பட்டிருக்கிறார் என்பதை பல வழிகளில் நாம் இந்த அரங்கிலே பேசி இருக்கிறோம். அவருடைய அடிப்படையான எண்ணங்களே அந்த 2 வார்த்தைகளில் அடங்கி விடுகின்றன. 1330 குறள்களையும் எடுத்து வைத்து நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் அவற்றிலிருந்து வெளிப்படுகின்ற அந்த பொங்கி வருகின்ற பிரவாகம் என்பது ஒன்று அன்பாக இருக்கும், இன்னொன்று அறமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதனால்தான் திருவள்ளுவரை நாம் எடுத்து வைத்து பேசுகிறோம். அதனால்தான் ஜீவா அவர்கள் திருக்குறளை படித்தால்தான் இந்த நாட்டில் பொது உடைமை இயக்கம் உருவாகி வளரும் என்பதை அந்த காலத்திலேயே எடுத்து சொல்லி இருக்கிறார். அப்படிப்பட்ட சிறப்பான நிகழ்வில் முற்றோதல் என்ற பெயரில் இளம் தலைமுறையை நாம் இறக்கிவிட்டு அவர்களை களமாடச் செய்கிறோம் என்பது இன்னொரு சிறப்பு. முற்றோதல் என்ற பெயரில் பள்ளி மாணவர்கள் அவர்கள் முற்றோதல் செய்கின்ற போது புதிய தலைமுறை நம்மோடு பயணிக்கிறது என்ற ஒரு மகிழ்ச்சி எப்போதுமே நமக்கு இருக்கிறது. புதிய தலைமுறை நம்மை நோக்கி வந்தால்தான் நம்முடைய இயக்கத்திற்கு எதிர்காலம் என்பதையும் இந்த இடத்தில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதில் குறிப்பாக இன்றைய மாணவர் தேவ சுதந்திரன் 4வது வகுப்பு படிக்கிறார். ஆனால் அவரை பற்றி நம்முடைய பேராசிரியர் கருமுருகன் அவர்கள் அறிமுகம் செய்த விஷயங்களை கேட்கின்ற போது உண்மையிலேயே வியந்து போய் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. 4வது வகுப்பு படிக்கின்ற மாணவனிடம் இத்தனை ஆற்றல்களா என்று நாம் பெருமிதத்தோடு பார்க்க வேண்டி இருக்கிறது. அந்த அன்பான மாணவ செல்வத்தை நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பில் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். அதே போல இன்றைக்கு அன்புடைமை என்ற அந்த அதிகாரத்தை நமக்கு உரையாக தரவிருக்கின்ற நம்முடைய அன்புக்குரிய தோழர் தங்க சிவசுப்பிரமணியன் அவரை பற்றிய அறிமுகத்தையும் கூட பேராசிரியர் கருமுருகன் அவர்கள் அழகாக சொல்லிவிட்டார்கள்.
நான் ஒன்றை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். ஓய்வுக்கு பின்னால் ஓய்ந்திருக்க கூடாது என்பதில் மிக தெளிவாக இருக்கின்ற ஒரு அன்பான தோழர் நம்முடைய அருமைக்குரிய தோழர் தங்க சிவசுப்பிரமணியன் அவர்கள். ஓய்வுக்கு பின்னால் தன்னை ஒரு எழுத்தாளனாக உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய அற்புதம் அவர். வெறுமனே சிறுகதை காரியங்கள் என்று மட்டுமல்லாமல் தத்துவத்திலும் மிகுந்த அக்கறையோடு செயல்படுகின்ற ஒரு அருமையான தோழர் என்பதை இந்த இடத்திலே நான் தனிப்பட்ட முறையிலே பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். அவருடைய உரையையும் நான் கேட்பதற்கு ஆவலோடு காத்திருக்கிறேன். அவரையும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பில் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்வுகளில் எப்போதுமே தொடர்ச்சி என்பது வளர்ச்சியினுடைய ஒரு அறிகுறி என்று சொல்லுவார்கள். அப்படி இங்கே நாளும் ஒரு கதை என்று சொன்னாலும் சரி, அதை நாளும் ஒரு அதிகாரம் என்று சொன்னாலும் சரி, ஒரு மனிதர் இல்லாமல் அந்த நிகழ்ச்சி நடந்தேறியது இல்லை. அந்த மனிதர் தான் நம்முடைய அன்புக்குரிய மேனாள் பொதுச் செயலாளர் கவிஞர் ரவீந்திர பாரதி அவர்கள். எல்லா நிகழ்வுகளிலும் கலந்து கொள்வது மட்டுமல்லாமல் நிகழ்வில் அந்த உரைகள் முடிகின்ற போது அல்லது கதைகள் சொல்லி முடிகின்ற போது முதல் உரையாளராக அவருக்கு ஒரு அந்தஸ்தையும் கொடுத்து வைத்திருக்கிறோம் இந்த நிகழ்வுகளில். அப்படிப்பட்ட அருமையான தோழர். அவரோடு இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை தோழமைகள், ஆளுமைகள் எல்லோரையும் நான் அன்போடு வரவேற்று உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி மாநில தலைவர் அவர்களே, மிக்க மகிழ்ச்சி. அடுத்ததாக நம்முடைய நிகழ்வு 8வது அதிகாரத்தை, அன்புடைமை என்கிற அதிகாரத்தை சொல்லுவதற்காக புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய மவுண்ட் ஜியோன் சர்வதேச பள்ளியினுடைய 4ஆம் வகுப்பு மாணவர் நீ தேவ சுதந்திரன் அவர்கள் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என் பெயர் தேவ சுதந்திரன். நான் மவுண்ட் சர்வதேச பள்ளியில் படிக்கிறேன். 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். திருக்குறள் அதிகாரம் 8, அன்புடைமை. அன்பு இந்த உலகத்தை இயங்கப்படுத்துகிறது. அன்பு நீடிய சாந்தமும் தயப்பும் உள்ளது. குறள் எண் 71. நீதியா கொஞ்சம் முன்னாடி வர சொல்லுங்க தம்பிய. நீதியா கொஞ்சம் தம்பிய முன்னாடி வர சொல்லுங்க. குரல் சரியா கேட்கல. கொஞ்சம் கிட்டக்க வர சொல்லுங்க. அவன தம்பிய கிட்டக்க வர சொல்லுங்க. ரொம்ப தள்ளி நிக்கிறான், அதனால அவனுக்கு கேட்கல. ஏன்னா அவன் முகமும் தள்ளி. ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுங்க. 81வது குரல்ல இருந்து சொல்லுங்க. 81ல இருந்து சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க. குறள் எண் 71. அடைக்கொண்டால் ஆழ்வலர் கண்ணீர் பூசல். குறள் எண் 72. அன்பிலா எல்லாம் தமக்குரிய அன்புடையார் எங்கும் உரிய பிறர்க்கு. குறள் எண் 73. ஆவியிற்கு என்போடு. குறள் எண் 74. அன்பிலும் அது ஏனும் நன்னும். குறள் எண் 75. வையகத்து என்பொற்றார் எய்தும் சிற்று. குறள் எண் 76. அறத்திற்கே அன்பு சார்பென்ப அறியார் மரத்திற்கும் மகுத்தே துணை. குறள் எண் 77. வெயில் போல காயுமே அன்பில். குறள் எண் 78. அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வந்தார்த்தன் வட்டம். குறள் எண் 73. புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாகை அகத்துறுப்பு
எதிர்த்தார்க்கு என்புதோல் போட்ட உடம்பு. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தில் உள்ள அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் உங்களுக்கு தான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மிக்க மகிழ்ச்சி. ஏன்னா ஒரு இசையோடு கொஞ்சம் இன்னமும் அந்த மைக்கை கொஞ்சம் சரி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ரொம்ப நல்லா இருந்தது. மகிழ்ச்சி, மிக்க நன்றி. அடுத்ததாக உரைப்பொழிவு தருமாறு நம்முடைய தோழமை மிக்க சிவசுப்பிரமணியன் தோழர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற மாநில தலைவர் திரு கங்கா அவர்களுக்கு மற்றும் மாநில பொதுச் செயலாளர் திரு மருத்துவர் அறம் அவர்களுக்கும், பொருளாளர் பாப்பா ரமணி ரமணி அவர்களுக்கும், மற்றும் இந்த நிகழ்வை நெறிப்படுத்தி கொண்டிருக்கின்ற பேராசிரியர் திரு கருமுருகன் அவர்களுக்கும், பின்னூட்டம் வழங்குவதில் முதன்மையாக இருக்கின்ற மேனாள் பொதுச் செயலாளர் திரு ரவீந்திர பாரதி அவர்களுக்கும், மற்றும் இன்னைக்கு முற்றோதல் செய்த செல்வன் தேவசுதந்திரன் அவர்களுக்கும், இணைய வழியில் இணைந்துள்ள தோழர்கள் அனைவருக்கும் முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முன்னெடுப்பானது, அதாவது நாளும் ஒரு அதிகாரம் என்று திருக்குறளை முழுவதுமாக பரவலாக்கம் செய்வதற்கு எடுத்துள்ள இந்த முன்னெடுப்பானது முத்தாய்ப்பானது. இது உலகமே பயன்பெறும் என்பது உறுதியாகும். இதன் மூலம் உலகமே பயன்பெறும். இதற்கு எல்லாரையும் பொறுப்பாளர்களை பாராட்டலாம். இருந்தாலும் குறிப்பாக தன்னுடைய, அதாவது மருத்துவர் தொழிலும் செய்து கொண்டு இதற்கென்று நேரம் ஒதுக்கி மிகவும் முன்னெடுத்து செயல்படுகின்ற மருத்துவர் அறம் அவர்களை குறிப்பாக மதிப்புடன் வணங்குகிறேன். இதே போல இது தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் எடுத்திருக்கின்ற இந்த முன்னெடுப்பு முத்தாய்ப்பானது. இதை போல என்னுடைய கோரிக்கை என்னவென்றால், கோரிக்கை தான், வேண்டுகோள் கிடையாது. ஏன்னா வேண்டுகோள்ங்கிறது எனக்கு மட்டும் பயன்படும், நன்மை தரும். ஆனால் எல்லாருக்கும் பயன்பட்டு நன்மை தரக்கூடிய ஒன்றுதான் என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதுதான் கம்யூனிஸ்ட் கொள்கைகளை பரவலாக்கம் செய்ய வேண்டும். அடுத்து கம்யூனிஸ்ட கொள்கைகளை பரவலாக்கம் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. ஒரு 10 தலைப்போ 15 தலைப்போ 20 தலைப்போ இப்ப ஒரு 3 வாரத்துக்குள்ள முடிச்சிடலாம். அது இன்னும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு அளப்பெரிய மதிப்பை உண்டாக்கும் என்று நினைக்கிறேன். இதற்கு மாநில தலைவர் திரு கங்கா அவர்களிடமெல்லாம் சொன்னா, அவர் கம்யூனிஸ்ட் கோட்பாடுகளில் ரொம்ப தோய்ந்தவர். தோழர் முத்துமோகன் அவர்களுக்கு நண்பர், மிக சிறப்பாக அமையும் என்று நான் நினைக்கிறேன். அடுத்து இந்த உரையை பற்றிய விளக்கம். உரையாசிரியர்கள் பொதுவா மொழிபெயர்ப்பாளர்களாகத்தான் இருக்கணும். அதுல சிலரே செம்மையாக இதனை மொழிபெயர்த்திருக்கிறார்கள், உரை வழங்கியிருக்கிறார்கள். பலர் தமக்கு சாதகமாகவே தான் உரை எழுதியிருக்கிறாங்க. அதுல குறிப்பா சொல்லப்போனா பரிமேலழகர், அவர் திருக்குறளுக்கு உரை எழுதின மாதிரியே இருக்காது, மனு தர்மத்துக்கு உரை எழுதினது மாதிரியே இருக்கும். அதனுடைய பின்விளைவு தான் அவரை சிறந்த உரையாசிரியர் என்று நாம் கொண்டாடியதன் பின்விளைவு தான் திருவள்ளுவருக்கு காவி உடை, திருநீர் போன்ற சம்பவங்கள் எல்லாம் நடந்தது. அவர் உரையை தந்த போதே ஏதாவது ஒரு தமிழர் அதற்கு மாற்றாக நல்ல ஒரு உரையை தந்திருக்க வேண்டும், இவர் உரையை புறக்கணித்திருக்க வேண்டும் என்றே எனக்கு சொல்ல தோன்றுகிறது. நான் அதனால் வஉசிக்கு விருப்பமான உரையாசிரியரான மணக்குடவர் மற்றும்
சிற்பி பாலசுப்ரமணியம் திரு சிற்பி பாலசுப்ரமணியன் உரையும் அருமையாக இருக்கிறது. எனக்கு தனிப்பட்ட முறையில் அதனை அந்த புத்தகம் தான் என்கிட்ட இருக்குது. ஆக இந்த உரையாசிரியர்கள் இப்படியெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அடுத்து அன்புடைமை அதிகாரத்துக்குள்ள போகலாம். அம்மா, அப்பா, அன்பு, அறம் இந்த சொற்களுக்கெல்லாம் ஒரு ஒற்றுமை உண்டு. அதாவது உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து மூன்றும் கலந்து வந்திருக்கின்றன. அது ஒரு தனிச்சிறப்பு. அன்புங்கிறது எல்லா உயிர்களுக்கும் உண்டு. அது ஒரு தனிப்பாடல்ல சொல்லியிருக்கிறாங்க. தனிப்பாடல் திரட்டிலிருந்து ஒரு பாடலை சொல்றேன். அந்த பாடல் இயற்றிய புலவர் பேரே தெரியாது. சுனைவாய் சிறுநீரை எய்தாது என்று எண்ணி இணைமான் இனிதுண்ண வேண்டி கலைமாத்தன் கள்ளத்தின் ஊச்சும் சுரமென்ப காதலர் தம் உள்ளம் படர்ந்த நெறி. ஒரு சுனை, அதுல கொஞ்சம் போல தண்ணி இருக்கு. அது 2 மானுக்கு இப்ப அதாவது கணவன் மனைவிங்கிற 2 மானுக்கு பத்தாது. அதனால அந்த கலைமான் பிணைமான் நல்லா குடிக்கட்டும் தண்ணி அப்படின்னு கலைமான், அந்த கலைமான்கிறது ஆண், பிணைமான்கிறது பெண், இணைமான்கிறது பிணைமான்கிறது பெண். அந்த கலைமான் வந்து ஆண் கலைமான் வந்து என்ன செய்யுதான், கள்ளத்தின் ஊச்சும் வாயை அந்த தண்ணியில வச்சிருக்கு, ஆனா உறிஞ்சல. கள்ளத்தின் ஊச்சும், அதுதான் கள்ளத்தின் ஊச்சுங்கிறது. அத சுரம் என்ப அந்த காடு என்ப காதலர், அந்த வனத்துல காதலர் தம் உள்ளம் படர்ந்த நெறி. அந்த அங்க போறக்கூடிய காதலர்கள் அவர்கள் உள்ளமும் இதே மாதிரி இந்த நெறியோடு படர்ந்திருக்கிறது என்று சொல்லு. நெறிங்கிறது இங்க வந்து அன்பு. அடுத்து இந்த அன்புடைமை அதிகாரத்துல 4 வகையா பிரிச்சிருக்கேன். அதிகாரத்தை 4 வகையா. உறுப்பு அப்படிங்கிற சம்பந்தமா 6 குறள்கள். இயல்புங்கிறதுல ஒரே ஒரு குறள். அருமை அதாவது நன்மை அப்படிங்கிறதுல 2 குறள்கள். பயன் அப்படிங்கிறது 1. இல்ல இந்த குறள்களை பார்க்கலாம். அதாவது அன்பின் வலியது உயிர்நிலை அகுதிலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு. அன்பின் தெளிவோடு வாழும் மனிதனே உயிருள்ள மனிதனாக கருதப்படுவான். அன்பு இல்லாத உடம்பானது எலும்பின் மேல் தோலினால் போர்த்தப்பட்ட உடம்பாகும். அதாவது அன்புதான் உயிர் என்று இந்த குறளில் உணர்த்தப்படுகிறது. அன்பு இல்லாத உடம்பு வந்து ஒரு இயந்திர மனித மாதிரி தான், ரோபோ மாதிரி தான். அன்பு இல்லாட்டு அந்த அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக இந்த குறள் மூலம் விளக்குகிறார். அடுத்து 2வது, புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில் எவருக்கு. அகத்தில் அதாவது உள்ளத்தில் பொருந்தி இருக்க வேண்டிய அன்பு இல்லாதவர்களுக்கு உடலின் புறத்தில் பொருந்திய உறுப்புகளில் அழகும் ஆற்றலும் இருந்தாலும் பயனில்லை. வெளிப்பார்வைக்கு அழகா இருந்தாலும் ஆற்றலுடன் இருந்தாலும் பயனில்லை அப்படின்னு நல்லா சொல்லியிருக்கிறார். அன்பு வந்து இரக்கம். உள்ளத்தில் அன்பு இருந்தாத்தான் புறத்துறுப்புகள் வேலை செய்யும். இப்ப உதாரணமா ஒருத்தன் வந்து நம்மகிட்ட யாசிக்கிறான். நம்ம தெரியும் யாருக்கு உதவணும்னு. குழுன்னு அந்த கிழங்கு மாதிரி இருக்கவனை நம்ம புறந்தள்ளிடலாம். அவனுக்கு தான தர்மம் எதுவும் செய்ய வேண்டாம். மாற்றுத்திறனாளி வந்து ஏதோ ஒரு இது யாசகம் கேட்காருன்னா நம்மளுடைய உள்ளத்தில் அன்பு அதிகமாகி இரக்க குணம் அதிகமாகி அந்த அன்பு தான் இரக்க குணத்தை உருவாக்குது. நம்ம அறியாமலே ஒரு அதிர்ச்சி செயலாக நம்ம கை வந்து சட்ட பைக்குள்ள போகும். இது அனிச்சி செயலாக நடைபெறும். அதான் புறத்துறுப்பால் அன்பு இருந்தா தான் புறத்துறுப்புக்கு வேலை செய்யும் அப்படிங்கிறத இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம். அடுத்து 3வது, அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை பண்பார்க்கண் வற்றல் மரம் தளித்தற்று. உள்ளத்துக்குள்ள அகத்தில் அன்பு என்னும் பசுமை இல்லாத மனித வாழ்க்கையானது வலிய பாறையில் உண்டாக்கிய உலர்ந்த அதாவது பட்டுப்போன மரம் தளிர்த்தாற் போன்றது. அன்பில்லாத உள்ளம் வறண்ட நிலமாகும். நெஞ்சில் இப்ப பொதுவா மனுஷன்கிட்ட கேட்பாங்க, நெஞ்சில ஈரம் இருக்கா உனக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஈரம் என்பதே அன்புதான். அந்த அன்பு இருந்தால்தான், அதாவது ஈரம் இருந்தால்தான் விதை என்ற நன்மை துளிர்த்து உயிரினங்களுக்கு பயன்படும் மரமாகும். அத
அன்பு வந்து இங்க வந்து நீரா சொல்றாரு. அடுத்து 4வது என்பில் அதனை வெயில் போல காயுமே. அந்த உறுப்புகளை உள்ள திருக்குறளா சொல்லுதேன். என்பில் அதனை வெயில் போல காயுமே, அன்பில் அதனை அறம். எலும்பு இல்லாத புழு போன்ற உயிர்களை வெயில் கொன்றளிக்கும், அன்பு இல்லாத மனிதனை அறம் வென்று தீர்க்கும். உலக நியதி. இது வந்து உலக நியதி. வெயிலை தாங்குவதற்கு எலும்பு வேண்டும். எலும்பு இல்லாத உயிரினங்கள் வந்து வெயில தாங்கிக்கிடாது. அறம் வந்து இங்க வந்து சூரியனின் வெயில் அப்படிங்கிறது பொருளால். அன்பு இல்லாதவனை அறமாகி வெயில் சுட்டரிக்கும் என்பதாம். இது வந்து ரொம்ப நம்ம நல்ல குறள். அடுத்து 5வது, அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பு இல்லாதவர்கள் எல்லா பொருளையும் தமக்கே உரிமையாக உடைமையாக கொள்வார்கள். அன்புடைய உறவு தன்னிடத்துள்ள பொருளை மட்டுமின்றி தமது உடம்புக்கு மூலாதாரமாக உள்ள எலும்பையும் பிறருக்கு உடைமையாக தருவார்கள். இல்ல எல்லா பொருளையும் தமக்கே உடைமையாக்கி கொள்பவர்கள் யாருன்னா பெரும் முதலாளிகள், கார்ப்பரேட்டுகள். தம் பொருளையும் தமது உடம்பில் உள்ள எலும்பையும் பிறருக்கு உடைமையாக்குபவர்கள் தொழிலாளிகள், விவசாயிகள் ஆவார்கள். அதுதான் அந்த மேட்டுக்குடிக்கும் இந்த முதலாளி வர்க்கத்துக்கும் தொழிலாளி வர்க்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். இப்பவும் பார்க்கலாம். இந்த ஏழைகள்கிட்ட உள்ள அன்பு பணக்காரங்க கிட்ட இருக்காது. அத நல்லா தெள்ள தெளிவோடு சொல்லி இருக்கிறார். அடுத்து, அன்போடு ஏய்ந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு என்போடு ஏய்ந்த தொடர்பு. பெறுவதற்கு அறிய உயிரும் உடம்பும் இயந்த மனித வாழ்க்கையானது அன்பு செலுத்தி வாழ்வதற்காகவே என்பது ஆன்றோர் கருத்தாகும். இந்த குறள்ல உயிரும் உடலும் வந்து அன்பும் அறனும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மனிதன் வந்து இருக்கிறான், அன்பும் அறனும் கொண்டிருக்க வேண்டும். அவனுடைய உடலும் உயிரும் இருப்பதற்கு அது சமமாகும் என்று தெளிவாக கூறுகிறார். அடுத்து, இயல்பு. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். அன்பினை அடைக்கும் கதவும் உள்ளதோ? இல்லை. காரணம், அன்பின் மீது ஆர்வம் பொருந்தியவர் கண்களில் கண்ணீர் தானாகவே தடையின்றி தோன்றும். நமக்கு சொந்தமானவர் அழுதாலும் நமக்கு கண்ணீர் வரும், நமக்கு நண்பர் அழுதாலும் கண்ணீர் வரும். அது வந்து அனிச்சை செயலாகத்தான் இதுவும் அனிச்சை செயலாக வரும். அந்த மனம் வருத்தப்படும் போது கண்ணீரானது சுரக்க ஆரம்பிச்சிருது, இயல்பாக சுரக்க ஆரம்பிச்சிருது. இல்ல ஒரே ஒரு திரைப்பட பாடல் வரிதான் நல்ல பொருத்தமா இருக்கும். இடது விழியில் தூசி விழுந்தால் வலது விழியும் கலங்கி விடுமே. ஒரு பாட்டு, நீ பாதி நான் பாதி அப்படிங்கிற பாட்டுல இது வரும். இடது விழியில் தூசி விழுந்தால் வலது விழியும் கலங்கி விடுமே. நல்ல அருமையான வரிகள். அடுத்து, அருமை, அதாவது நன்மையை பற்றி கூறக்கூடிய 2 குறள்கள். அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை, அது ஈனும் நண்பென்னும் நாடா சிறப்பு. அன்பு பிறருடன் பழகும் ஆர்வத்தை தரும். அந்த ஆர்வம் நட்பு என்னும் கிடைத்தற்கரிய ஆராய்தல் இல்லாத சிறப்பை பெற்று தரும். ஆராய்தல் இல்லாத, எவ்வளவு அன்பு இருக்கவங்க ஆராய்ஞ்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க, சோதிச்சு பார்த்துக்கிட்டு எல்லாம் இருக்க மாட்டாங்க. அதுதான் ஒரு இது. அதைத்தான் இங்க இந்த குறள்ல திருவள்ளுவர் சொல்றாரு. அடுத்து, இந்த 2 குறளுக்கும் ஒரு மேற்கோள் சொல்றேன் பின்னாடி. அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. இந்த உலகில் இன்பம் என்னும் சிறப்பை எய்தியவர்கள் யார் என்றால் இல்லறத்தில் அன்பு கொண்டு அழகுற வாழ்ந்தவர்களே ஆவார்கள். அழகுற வாழ்ந்தவர்கள், அதாவது ரொம்ப காலம் வாழ்ந்தவங்க. இப்பெல்லாம் அன்பு இல்லாததுனால, அதை கடைசியில் சொல்லணும்னு பார்த்தேன், அன்பு இல்லாததுனால விவாகரத்து நிறைய நடக்கு. இப்போ அதுவும் குறிப்பா ஒரு கிரியேட்டிவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, முதியோர்கள் 65 வயசுக்கு மேல விவாகரத்து செய்யலாம் வராங்கன்னு சொன்னாப்புல. அதுக்கு அந்த கட்டுரையை படித்தேன். அதனுடைய சாராம்சத்தை பின்னாடி சொல்றேன். அதாவது இப்ப சொல்றேன். அதுல கடைசியில சொல்லியிருக்காங்க, நம் குடும்ப கட்டமைப்பில் இருக்கும் ஆதிக்கத்தை கேள்விக்குள்ளாக்குகிறது. இனி பெண்களை முன்பு போல் தியாக சுடராக மட்டுமே நடத்த முடியாது.
ரொம்ப தியாக சுடராக மட்டும் நடத்தக்கூடாது. அதாவது அவர்களின் விருப்பு வெறுப்புகளை மதிக்க வேண்டும், வேலைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும், சரிசம இடம் தர வேண்டும், சரிசமமா இடம் கொடுக்கணும். பரஸ்பர நம்பிக்கை, அன்பு, நேசத்தால் கட்டுப்படுவதே இல்லறம் மாற்றங்களுக்கு ஏற்றவாறு குடும்ப அமைப்பில் ஜனநாயகம் வந்தால்தான் இந்த கட்டமைப்பை தக்க வைக்க முடியும். ஜனநாயகம் இருக்கணும், இல்லற வாழ்க்கையில ஜனநாயகம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுதாப்புல. முன்னாடி மாதிரி எல்லாம் இருக்க முடியாது. இனிமே ஆண்கள் தங்களை கட்டாயம் மாற்றிக்கொள்ளக்கூடிய அவசியம் இருக்கிறது என்று சொல்ல தோன்றுகிறது. இந்த 2 பாட்டுக்கும் பாரதிதாசன் ஒரு பாட்டை சொல்றாரு. புதுமலர் அல்ல, அதாவது ரொம்ப காலம் வாழ்ந்தவங்க இருக்குது. புதுமலர் அல்ல, காய்ந்த புற்கட்டே அவள் உடம்பு. ஆமா, மலர் கிடையாது. அது வாடி போன வாடி வதங்கிய மலர், கருகிய மலர். வயசானா அப்படித்தான் இருக்கும். சதிராடும் நடையாள் அல்ல. இந்த சின்ன யானை நடையை தந்து இந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நடை அழகாக நடக்கக்கூடியவள் அல்ல. தள்ளாடி விழும் மூதாட்டி. மதியில்ல முகம் அவளுக்கு, நிலா முகம் எல்லாம் இல்ல, வறள் நிலம். அவள் கண்கள் குழி விழுந்து இருக்கு. வறள் நிலம், குழிகள் கண்கள். எது எனக்கு இன்பம் நல்கும், எது எனக்கு இன்பமா இருக்கு, எது எனக்கு ரொம்ப அன்பை தருகிறது அப்படின்னா, அவள் இருக்கின்றாள் என்பதே ஒன்றே. அவள் என் கூட இருக்கா அப்படிங்கிறது ஒன்றே தான். இத நல்ல ஒரு அந்யோன்யமான தம்பதிகளுக்கு இது ரொம்ப பொருந்தும். அதாவது ஒரு சிலர் பொதுவா 60 வயசுக்கு மேல எது இந்த கணவன் இருந்தாலும் மனைவி இருந்தாலும் அது தேவையில்லைல்ல அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. அதுக்கு பிறகுதான் முக்கியமான காலகட்டம். ஒருவருக்கு ஒருவர் அனுசரணையாக, உதவியாக, ஒருவரை மற்றவர் புரிந்து கொண்டு வாழக்கூடிய காலம் அது. அப்போதுதான் கணவன் மனைவிக்கு தன்னுடைய நேரத்தை எல்லாம் ஒதுக்கி கவனிச்சுக்கிடுவாப்புல. அப்போதுதான் மனைவியும் தன்னுடைய நேரத்தை எல்லாம் ஒதுக்கி கணவனை கவனித்துக் கொள்வார்கள். அது ரொம்ப முக்கியமான காலம், இல்லறத்தில் ரொம்ப முக்கியமான காலம் என்று சொல்லுகிறேன். முதுமையில் காதல்னு சொல்லலாம். அடுத்து கடைசி பயன். அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார், மரத்திற்கும் அகுதே துணை. அறம் சார்ந்த அமைதி செயல்களுக்கு அன்பு துணையாகும் என்று சொல்லுபவர் அன்பின் இயல்பை பற்றி அறியாதவர் ஆவார். நாடு, மொழி, கொள்கை காக்கும் போருக்கும் அந்த அன்பே துணையாகும். இது உலகத்துல வேற எங்கேயுமே காணாத தமிழர்களினுடைய போர் மரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. போர் மரம். இப்ப சண்டை, நாட்டுக்கு நாட்டு சண்டை போடுறாங்க, குண்டு கண்டமானி போட்டுறாங்க. அந்த காலத்துல தமிழர்களுடைய போர் மரம் என்ன இருக்குன்னு, என்னன்னா அறத்துல அறம் மாதிரியே இருக்கும். அந்த போரும் ஒரு அறவழியிலே நடந்தது. முதியவர், பெண்கள், குழந்தைகள், நோய்வாய்ப்பட்ட ஆண்கள், ஆடு மாடுகள், இப்படி இந்த பாதிக்கக்கூடாத உயிரினங்களை எல்லாம் அப்புறப்படுத்திடுவாங்க. இப்ப முன்கூட்டியே எச்சரிச்சிருவாங்க, இவங்களெல்லாம் வேற இடத்துக்கு கொண்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி. அதாவது படை வீரர்கள் மட்டும் நின்று சண்டை போடுறது மாதிரி, மற்ற எல்லாரும் நல்ல பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. அதான் அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார், மரத்திற்கும் அகுதே துணை. இந்த நாகரிகம் எல்லாம் வேற எங்க இருக்கு? தமிழர்கள்ட்ட தான் இருக்கு. ஆக தமிழர்கள் நம்ம ரொம்ப சிறப்பு வாய்ந்தவர்கள். அதன் பெருமையை நாம் உணர்ந்து கொள்வோம். திருக்குறள் அதற்கு அடிப்படையாக விளங்கும் நூல் தான் திருக்குறள். பொதுவா நமக்கு பெருமை அப்படின்னா, தமிழருக்கு பெருமை அப்படின்னா என்ன? திருக்குறள் தான். அந்த திருக்குறளை முன்னெடுத்து நாம் அதனை பின்பற்றி இந்த உலகம் முழுவதும் பரவாக்கும் என்று சொல்லிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். இந்த உரை நிகழ்த்துவதற்கு எனக்கு வாய்ப்பு வழங்கிய பேராசிரியர் கருமுருகன் அவர்களுக்கு மிக்க நன்றியை சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. இடைச்செருகளுக்கு மன்னிக்கவும்.
அவங்க கலை விழா இன்விடேஷனுக்காக ப்ரெஸ்ல இருந்து கூப்பிட்டாங்க, அதனால போயிட்டாங்க. நன்றி சிவசுப்பிரமணியன் தோழர் அவர்களே. மேனாள் பொதுச்செயலாளர் தோழர் ரவீந்திர பாரதி ஐயா பின்னூட்டம் தருமாறு கேட்டு. அன்பான தோழமைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். அருமை ஐயா தங்க சிவசுப்பிரமணியன் அவர்கள் மிக அழகாக அப்படியே திருக்குறளை பிரிச்சு பிரிச்சு பேஞ்சிட்டார். கருத்து ரீதியாக வரிசையா சொல்லாம கருத்து ரீதியாக ஒரு அழகான அமைவாக அடுக்கி பொருள் பொதிந்த முறையிலே சிறப்பாக வழங்கியிருக்கிறார். இது அவருடைய தனி சிறப்பை காட்டுகிறது, தனி மேதமையை காட்டுகிறது. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இது ரொம்ப அருமையா சொன்னார். பரிமேலழகர் உரையை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. பரிமேலழகர் திருக்குறளுக்கு உரை எழுதல, அவர் மனு தர்மத்துக்கு தான் உரை எழுதியிருக்கிறார். ரொம்ப அருமை. ஏன்னா அடிக்கடி அவரு வர்ண கோட்பாட்டை தான் வலியுறுத்துறார். திருக்குறளுக்கும் வர்ணத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. குறிப்பா இன்னும் சொல்ல போனா வர்ண தர்மத்திற்கு எதிராக எழுந்த அறநூறு. வர்ணம் தர்மம், தமிழர்களுடைய அறம். மரத்துக்கு ரொம்ப அருமையான விளக்கம் சொன்னார். அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கு மகிழ்ச்சியே துணைனா, மரம்னா 2 பொருள் இருக்கு. அறம் அல்லாதது மரம், தீய செயலும் மரம் தான். ஆனா வீரத்தோடு போரிடுவதும் மரம். இவர் எந்த பொருள்? நல்ல பொருள் எடுத்துக்கிறார். நல்ல பொருள் எடுத்துக்கிட்டு, கேட்கலையா? பேசுறது கேட்கலையா? கேக்குது ஐயா, பேசுங்க பேசுங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அதாவது மரம் என்பது தீயவை அல்ல. மரம் என்பது தமிழருடைய வீரம். அந்த வீரத்திலும் ஒரு அறம் இருக்கிறது. என்ன அறம்? அருமையா சொன்னார். குழந்தைகள், நோயாளிகள், பெண்கள், வயதானவர்கள், இவர்களை எல்லாம் தவிர்த்துட்டு வீரர்களுக்கு மட்டுமே சண்டை பிடிக்கணும். அது மட்டும் இல்ல, முதுக திருப்பி காட்டுறவன் மேல ஆயுதத்தை எடுக்க மாட்டான், அம்பு தொடுக்க மாட்டான், வேலை வெட்ட மாட்டான். மார்பை காட்டி நேராக நின்று போரிடுவனைத்தான் அவன் போரிடுவான், அவனை கொல்லுவான் அல்லது வெட்டுவான். அது ஒரு அறம். அப்படி முதுகுல புண்பட்டுட்டாவே அது அறத்துக்கு இழுக்கு என்று வடக்கே இருந்து உண்ணா நோன்பு இருந்து செத்து போயிடுவாங்க, உயிரை மாய்த்துக் கொள்வார்கள். அதான் தமிழர்களுடைய மரம், மரத்தினுடைய அறம். அப்போ அறத்திற்கு மட்டும் அல்லையா அன்பு, மரத்திற்கும் அகதிய துணைன்னு வள்ளுவர் தெளிவா சொல்றது. வள்ளுவரின் கருத்தை ஒட்டி அழகா விளக்கம் கொடுத்தார் சிவசுப்பிரமணியர். அன்பிற்கும் உண்டோ அடைக்கின்றால் ஆர்வலர் பொன்கணீர் பூசுகிறோம். இதுல என்ன சிறப்புனா, இங்க எல்லா குரல்லையும் நாம வர்ண தர்மத்தை பார்க்கிற பரிமையினர் இந்த குரலை அழகா சொல்லியிருக்கார். அன்பை தாழ் போட்டு அடைக்க முடியாது. நம்மால் அன்பு செய்யப்படுபவர்கள் ஒரு துன்பத்தை அடைகிற பொழுது நம்மையும் அறியாமல் கண்ணீரால் வெளிப்படுத்தி விடும். புன் கண்ணீர் பூசல் தரும். புள்ளிய கண்ணீர் துளியினாலே அந்த அன்பு வெளிப்பட்டு விடும்ன்றார். ஆனா நம்ம வஉசி என்ன சொல்றாருன்னா, இந்த குறளுக்கு அடைக்கும் தாழ்னா கதவு தானே தாப்பால் போடுவாங்க. அப்போ மனதிலே அன்பை உள்ள தாழ் போட்டு அடைச்சி வச்சிருக்கிறீங்க கதவு. நம்மால் அன்பு செலுத்தப்படுபவர்களுக்கு ஒரு துன்பம் வருகிற பொழுது அந்த கதவை தகர்த்து கொண்டு வெளியே வருவோன்றார். இது நல்லாதான் இருக்கு, இது நல்லா இருக்கு. ஆனா இதுல அந்த புன்கணீர் பூசல் தரத்துக்கு விளக்கம் இல்லை. அவரு விளக்கம் கொடுக்கிறார். யாரு? பரிமேலழகர். யாரு எதை நல்லது சொன்னாலும் நம்ம பாராட்டணும். இந்த குறளை பரிமேலழகரை பாராட்டணும். நல்ல அருமையான உரை, பரிமேலருடைய உரை. இந்த அன்புடைமை அதிகாரம் முழுக்கவே நம்ம தலைவர் கங்கா அவர்கள் சொன்ன மாதிரி இந்த திருக்குறள் என்பது அன்பையும் அறத்தையும் பாடுபொருளாக குறள் முழுக்க பரவி இருப்பது அப்படின்னு சொன்னார் இல்லையா? அது இந்த அன்புடைமை ரொம்ப அழகா சொல்லுது. முழுக்க முழுக்க அன்பு என்பது தொடர்புடையார் பாட்டு உண்டாகின்ற ஒரு பற்று, அதுதான் அன்பு.
அருள் என்பது எல்லாரிடத்திலும், நாம் தொடர்பே இல்லாத இடத்திலும் காட்டுகின்ற ஒரு பற்றுக்கு அருள். அது அதை வள்ளுவர் இன்னொருத்துல சொல்ல, அன்பென்னும் அன்பின் குழவி, பொருள் என்னும் செவிலிச்ச. பொருளுக்கு கொடுக்குறாரு பாரு முக்கியத்துவம். நீ சம்பாதிக்காத, ஒண்ணும் பண்ணாத, துறவியா போன்றதை விட பொருள் சம்பாதியா. பாரதி சொன்ன மாதிரி பணத்தினை பெருக்கினார் பாரதி. நீ பொருள் சம்பாதி. பொருள் சம்பாதித்தால்தான் நாம் வாழ முடியும், இல்லற வாழ்க்கையை சிறப்பாக வாழ முடியும். இது இந்த குறள் பூராவுமே அன்பு. அன்பு என்பது இல்லற வாழ்க்கையில் ஏற்படுகிற அன்பு. இல்லறத்தால் தான் எல்லாருக்கும் உதவி செய்ய முடியும். நம்ம சாமியாருக்கு கோமணத்தை கூட இல்லறவாசி தான் நெய்து கொடுக்க முடியும். அவனுக்கு சாப்பாடும் திருவோடலாம் அவன் தான் போட முடியும். எனவே தான் துறவிகளை விட இல்லறத்தார் சிறந்திருந்தாரு. இல்லறத்துல அன்பு, கணவன் மனைவியோடு செலுத்துகிற அன்பு, தகப்பன் குழந்தைகளோடு செலுத்துகிற அன்பு, பிள்ளைகள் தாய் தந்தையரோடு கொள்ளுகிற அன்பு, அது அப்படியே விரிவடைந்து பக்கத்து விட்டார் இடம் செலுத்துகிற அன்பு. அதைத்தான் அன்பு பற்றி தான் பாரதியார் ரொம்ப அழகா சொல்லுவார். செய்க தவம் எங்கே தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம், வையகத்தில் அன்பிற் தவம் இல்லை, அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு. அவர் திருக்குறள் ஆழமா படிச்சவர். படிச்சதுனாலதான் அன்புக்கே ஒரு வெண்பா எழுதுறார். அதனால இந்த அதிகாரம் ரொம்ப முக்கியமானது. திருக்குறளுடைய ஒரு உள்ளார்ந்த ஆன்மாவை தெரிவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அதிகாரம். இந்த அதிகாரத்தை ஐயா அவர்கள் மிகச்சிறப்பாக சொல்லியிருக்கிறார். நம்ம தேவ சுதந்திரன் 4ஆம் வகுப்பு மாணவன் அது திருக்குறளை பாருங்க, இன்னிசையோடு அந்த குழந்தை சொல்லுது பாருங்க. மழலை மொழியில இசையோடு குரலை சொல்றான்னா, ஆஹா, எதிர்கால தலைமுறை மிகப்பெரிய நம்பிக்கை ஏற்படுத்துகிறது. அப்பா அப்பா தேவ சுதந்திரா, நீ நீண்ட காலம் வாழ்க. வாழ்ந்து இந்த தமிழ் சமூகத்திற்கும் இந்திய திருநாட்டிற்கும் உலக சமூகத்திற்கும் பாடுபடப்பா என்று வாழ்த்துகிறேன். மிக நல்ல முயற்சி நம்ம கலை நிறுவனத்தினுடைய முயற்சி. இதற்கு காரணமான பொதுச் செயலாளர், தலைவர், பொருளாளர், நெறியாளர், பின்னூட்டம் எழுதுகிறவர்கள், இந்த மெய்நிகர் நிகழ்விலே பார்த்து கொண்டிருக்கிற, கலந்து கொண்டிருக்கின்ற உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். நன்றி கவிஞர் பெருமாள். பேராசிரியர் ஒரு நிமிஷம். செல்வன் பேராசிரியர், நான் செல்வன் தேவசுதந்திரன் என்பவரை மிகவும் பாராட்டி மகிழ்கிறேன். அவருக்கு நல்வாழ்த்துக்கள். நீண்ட காலம் வாழ்ந்து இந்த திருக்குறளை மென்மேலும் பரவ செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அவர் இசையோடு பாடியது அருமையாக இருந்தது. அவருக்கு பாராட்டும் வாழ்த்து. சொல்ல விடுபட்டு போச்சு. அது நன்றி. நன்றி. அரசெல்வி அம்மா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு மிக 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 எனக்கு ரொம்ப பிடிச்ச தலைப்பு. அன்புடைமை. அன்புங்கிறது என்னோட பார்வையில உண்மையான அன்புன்னா என்ன, அது எப்படி இருக்கும், அததான் வள்ளுவர் இங்க வலியுறுத்தி சொல்லியிருக்காருன்னு தோணுது. இந்த அன்புடைமை இதுல 10 குறட்பாக்களையும் சொன்ன அந்த சிங்கக்குட்டிக்கு எனது வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் நலமுடன். அருமையா சொன்னாரு. அடுத்து இன்றைய உரையாசிரியர் எனக்கு மிகவும் பிடித்தமானவர். பின்னோட்டத்தை சிறப்பாக வழங்கக்கூடிய ஐயா அவர்கள் இன்னைக்கு சொன்னாங்க. அத 4 வகையா பிரிச்சு ஒவ்வொன்றுக்கும் ரொம்ப அழகா அவரோட பார்வையில ரொம்ப நல்லாவே சொன்னாரு. அருமையா இருந்துச்சு. கருத்துக்கள் அனைத்துமே ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக, ஐயத்துக்கு இடமில்லாத வகையில் எளிமையாக சொன்னாங்க. இதுல ஒரே ஒரு இதை நாங்க பெருமைப்படுத்த விரும்புகிறேன். இந்த முதல் குறள் இருக்கு பாருங்களேன், அன்பிற்கும் உண்டோ. ஆமாங்க, அன்புக்கு தாழ்பாலே கிடையாது. அத நான் அனுபவத்துல
நடந்த ஒரு நிகழ்ச்சியை நான் அவசியம் இங்க வந்து நான் கட்டாயம் பகிர்ந்து கொள்ளணும், பெருமைப்படுத்துறேன். நான் மே மாசம் வந்து ஓய்வு பெற்றுட்டேன். ஜூன் 1ஆம் தேதி. நான் வீட்டு வேலையில மும்முரமா இருந்ததுனால எனக்கு அந்த நினைப்பே இல்லை. ஸ்கூலுக்கு போகணும், இன்னைக்கு இப்படி இருக்குமேன்னு எல்லாரும் ஃபீல் பண்ணுவாங்க. எனக்கு அந்த ஓய்வு என்ற ஒரு இதுவே தாக்கமே என்கிட்ட இல்லை. நான் வீட்டுல எப்பவும் போல இருந்துட்டேன். எங்க 1ஆம் வகுப்பு ஆசிரியர் 8:35க்கு போன் பண்றாங்க. இவங்க பஸ் விட்டு இறங்கி போற நேரமாச்சே, இப்ப என்ன பண்றாங்க, இன்னைக்கு ஸ்கூல் போறாங்க, முதல் நாள் போறாங்க, அதான் சொல்றாங்க போல இருக்குன்ட்டு போனை எடுத்து வணக்கம் டீச்சர்னு. வணக்கம் டீச்சர்ன உடனே ஒரே அழுக. என்ன திடுதுப்புன்னு அழுகுறாங்களேன்னு எனக்கு என்ன நினைக்கிறேன்னே தோணு. டீச்சர் ஏன் 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 அழறீங்க? என்ன டீச்சர் நான் அனாதை ஆயிட்டேன்ட்டு திரும்ப அழுகுறாங்க. அனாதை ஆயிட்டாங்களா? என்ன நடந்துச்சோ என்ன, எனக்கு ஒரு முடிவு டீச்சர் அழாம முதல்ல சொல்லுங்க சொல்லுங்கன்னா விட்டு அவங்க சொல்றாங்க அழுதுகிட்டே, நான் உங்களோட நடந்து போவேன் டீச்சர், இன்னைக்கு நான் தனியா போறேன், நான் அனாதை மாதிரி போறேன். என்னால அதை நினைச்சு கூட பார்க்க முடியல. அடுத்த வாக்கியம், டீச்சர் நான் மட்டும் அனாதல்ல, நம்ம பள்ளிக்கூடமே நீங்க இல்லாம அனாதையா இருக்கும். என்னால அந்த வரிகளை ஏற்றுக்கொள்ளவும் முடியல, தாங்கிக்கவும் முடியல. இப்படி ஒரு அன்பா இவங்கள்ட்ட இவ்வளவு நாள் இப்படி ஒரு அன்பு இருந்துச்சு. ஏன்னா அவங்கள்ட்ட நான் ரொம்ப நெருங்க மாட்டேன். ஏன்னா கடின உழைப்பாளி, நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ அழுக. முதல் நாள் ஸ்கூலுக்கு போறீங்க, அழாம போங்க, நான் எங்க இருக்கேன், இதே ஊர்ல செந்துறையில நான் இருக்கிற ஊர்ல தானே நீங்க இருக்கீங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நான் உங்க கூடவே தான் இருக்கேன், என் மனசு உங்களோட தான் இருக்குன்னு பேசிட்டு அனுப்புன. அவ்வளோ அழுக. அந்த இறங்கி போறப்ப நான் இல்லாதது அந்த அன்பு, என்னால அது மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. எங்க பள்ளி ஆசிரியர்கள் எல்லாருமே என் பேர்ல அவ்வளவு ஒரு அன்பு வச்சிருக்காங்க. அதனாலதான் நான் நேற்று சொன்னேன், விரும்பி என்னை கூப்பிட்டாங்க, அங்க என்ன பண்றீங்க, எங்களோட வந்து உட்காருங்க. எங்க ஸ்கூல் ஒரு சொர்க்கம் சார். அன்பு அங்க தழும்புது. எங்க ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி குறிச்சிக்குளம் ஒரு சொர்க்கம். எங்க ஆசிரியர்களை உங்கள்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் பெருமைப்படுத்தணும்னு ஆசைப்பட்டேன். அது இந்த குரல் சொல்லும் போது அமைஞ்சிருச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்து இந்த 2வது குரல் இருக்கு பாருங்க, என்பும் உரியர் பிறருக்கு. இந்த குரல் ஐயா சொல்ல சொல்ல எனக்கு ஒவ்வொரு நபர்கள் வந்து கண்ணு முன்னாடி இருந்தாங்க. எல்லாருக்கும் வாழ்க்கையில ஒரு சூறாவளி வரும், எனக்கும் அந்த சூறாவளி வந்துச்சு. அப்போ எங்க சித்ரா டீச்சர் சொன்னாங்க, என்னால உங்களுக்கு உதவி செய்ய முடியுதோ முடியலையோ, நீங்க உதவி கேட்கும் ஆட்களில் முதல் நபராக நான் இருக்கணும் உங்க வாழ்நாள்லயே. நாங்க அவங்க என்கிட்ட அசிஸ்டண்டா தான் வந்து வேலை பார்த்தவங்க. என்னோட பெரிய பொண்ணா அவங்கள நினைக்கிறேன். அவங்க சொன்னாங்க இந்த வாசம், இந்த குரல் அவங்களுக்கானது. அடுத்து இந்த நண்பனும் நாடா சிறப்புன்னு ஒரு 74வது குரல். என்னோட தோழி வைரமும் ரேவதியும் அதுக்கு சொந்தக்காரங்க, அந்த குரலுக்கு பொருத்தமானவர்கள். இந்த அன்பு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருத்தர் இருப்பாங்க ஐயா. நாம தான் அவங்களை விட்டுறாம புடிச்சுக்கணும். நேரம் இல்ல, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன்னா காட்டிக்க கூடாது, நேரம் ஒதுக்கணும். அன்புக்கு நேரம் ஒதுக்கணும். அது உண்மையான அன்பா இருக்கும். அதுலயும் பிரதிபலனை எதிர்பார்க்காத ஒரு அன்பா இருக்கணும். சும்மா சாதாரண அன்பா இருக்க கூடாது, கொடுத்து வாங்க இருக்கக்கூடிய அன்பா இருக்கக்கூடாது. பிரதிபலனை எதிர்பார்க்காத ஒரு அன்பு, அதான் அன்புடைமைன்ற குரலுக்கே அதுக்காக தான் அவர் வந்து வச்சிருக்காரு. அது ரத்த சொந்தமா இருந்தாலும் சரி, நட்பு சொந்தமா இருந்தாலும், இதுல இருக்கிற எல்லாத்தையும் நம்ம இந்த குரலுக்கு ஏத்த மாதிரி நம்ம இருந்தோம்னு வச்சுங்களேன், நமக்கு அமைஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன், இந்த உலகத்திலேயே மேன்மையான வாழ்க்கை வாழ்றது நாம தான், நாம மட்டும்தான். அதனால இந்த ஒரு அழகான ஒரு அதிகாரத்துல இன்னைக்கு ஐயா அவர்கள் வழங்கிய அந்த உரை ஒரு சிறப்பு. இந்த குரலோட என்னோட அன்பில் இடம்பெற்ற முக்கியமானவர்களை இன்று உங்களிடம் அறிமுகம் செய்து வைத்தது ஒரு சிறப்பு. இந்த குரல் எனக்கு மிகவும் பிடித்தமான குரல். பிடித்தமானதை பத்தி விவரமா சொன்னா அது வார்த்தைகளில் அடங்காது.
அருமை அப்படின்ற ஒரு பெருமையோட அந்த அன்புடைமை குரலை பார்க்கிறேன். இன்று இன்றைய நிகழ்ச்சி மிக 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 அருமை, சிறப்பு. எனக்கு பிடித்த ஒரு அதிகாரத்தை பத்தி பேசறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கும் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. கணேசன் சாத்தூர் தோழர். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைய முற்றோதல் செய்த அன்பு குழந்தை, அம்மா சொன்ன மாதிரி சிங்கக்குட்டி 4ஆம் வகுப்பு படித்திருந்தாலும் அந்த குரல்களை இசைநயத்தோடு சொன்னார்கள். மிகவும் அருமையாக இருந்தது. முதல்ல அந்த பையனை இசைநயத்தோடு படிக்கிறதுக்கு ஆர்வம் ஊட்டி அந்த ஆசிரியர்களுக்கும் நாம நன்றியை தெரிவிக்கணும். எவ்வளவு சிறப்பா அந்த குரலை படிக்க சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்கன்னா ஆசிரியர்களுக்கும் நன்றி, வாழ்க வளமுடன். அதே போல நம்ம ஐயா தங்க சிவசுப்பிரமணியன் எல்லா நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு அவருடைய பின்னூட்டங்களை நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கலாம். பல விதமான எடுத்துக்காட்டுகளோடு சொல்லக்கூடிய ஒரு திறமை படைத்தவர். இந்த அன்புடைமை என்ற குரல்லையும் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள், ரைட்டு, தாள் கதவு. இந்த அன்புக்கு யாருக்கு இந்த கதவை நம்ம பண்ணிக்கலாம், 2 பேருக்குமே செஞ்சுக்கிறதா. அதே மாதிரி புன்கணீர் பூசல் தரும். ஒண்ணு ஒரு அன்பு செய்யப்பட்டவர், அன்பு செய்தவர் இருவருக்கும் இடையில் உள்ளதை அவர் யாரை பார்த்து இந்த கண்ணீரை விட்டார் என்று சொல்லும் போது அன்பு செய்தவர் தான் கண்ணீர் விட்டார். அந்த எதிரில் இருக்கக்கூடியவரை பார்த்து அவர் கவலைப்பட்டதை, துன்பப்பட்டதை பார்த்து கண்ணீர் விட்டார் என்று சொல்ற மாதிரி இந்த குரல் இருக்குது. ஆனா இந்த துன்பப்படுபவர் அவரை பார்த்தோன்னு இவருக்கும் கண்ணீர் வரத்தான் செய்திருக்கும். அப்ப 2 பேருமே அன்பை பகிர்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆனா ஒரு பக்கமே இத சொல்ற மாதிரி இருக்குது இந்த குரல். இன்னொன்னு, அன்பினால் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பும் உரியற்பிறர். இந்த என்பும் அப்படிங்கிறதுக்கு உரையாசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அன்பு என்பது ஒன்றை மட்டும் குறிக்காமல் அவர் உடலில் உள்ள எலும்பு கூட அவருக்கு அன்பை பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உடையது என்று சொல்கிறார். ஆனா என்பும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம எல்லாத்தையுமே உடல், பொருள், ஆவி என்று எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு என்னுடைய ஒரு விருப்பம். அது அப்படித்தான் இருக்கும் என்று நினைக்கிறேன். என்புனா எல்லாம் என்று நம்ம வைத்துக் கொள்ளலாம், அதுதான் என்று நினைக்கின்றேன். இன்னொரு இடத்துல நண்பனும் நாடா சிறப்பு அப்படிங்கிறாங்க. இந்த நாடா சிறப்புங்கிறது நாடும் சிறப்பு அப்படின்னு தானே இருக்க முடியும். நாடா சிறப்புன்னு சொல்றதுல இன்னும் கொஞ்சம் விளக்கி சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஐயா கிட்ட. அதே மாதிரி வன்பார்க்கன் வற்றல் பாலை நிலத்துல அந்த மரம் பட்டு போன மரம் துளிர் விட்டு தளித்து நிற்கின்றது போல் இருக்கும் அந்த அன்பு. இப்ப பாலை மரமோ பட்டை மரமோ ஏதாச்சும் துளிர் விட்டுச்சுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கும். இந்த இடத்துலயும் துளிர் விட்டுருக்கிறே, அதை பார்க்கலாமே அப்படின்னு சொல்றான். ஆனா இதுல அவங்க சொல்றது அந்த அன்புக்கு சம்பந்தம் இல்லாத ஒன்று, அது இல்ல, அப்படி இல்ல, அது பயன்படாது அப்படின்னு தான் உரையாசிரியர்கள்லாம் சொல்லி இருக்கின்றார்கள். அதையும் கொஞ்சம் விளக்குனா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே மாதிரி அறத்திற்கு அன்பு தேவை என்று ஒரு சில பேர்கள் கூறுவார்கள். ஆனா அறத்திற்கும் மட்டுமல்ல, மரத்திற்கும் பயன்படும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மரத்திற்கு பயன்படும் போது சொல்லும் போது இப்ப 2மே அது இல்லை, அது மட்டும்தான் அது கிடையாது அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அப்ப அப்படி சொல்றவங்களுக்கு மட்டும்தான் அந்த குரலை நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி அதையும் பார்க்க வேண்டியிருக்கு. நல்ல குரல், நல்லா சொன்னாங்க ஐயா சிவசுப்பிரமணியம் அவர்களுக்கு. ஐயா வாழ்த்துக்கள், வணக்கம், வாழ்க வளமுடன். நன்றி டாக்டர் சிங்கம் அவர்களே. வேற யாராவது பின்னூட்டம் சொல்றீங்களா? யாராவது சொல்றீங்களா? இல்லைன்னா அடுத்து போயிடலாம். அதுதான் தோழர் வணக்கம். பாலனே சொல்லுங்க. தோழர்களே வணக்கம். இன்றைக்கு முற்றோதல் சொன்ன அந்த பையனை எப்படி பாராட்டினாலும் தம்பியை தகும். அதுவும் இந்த சின்ன வயசுலயே திருக்குறள் படிக்கிறது உண்மையில அடுத்த குழந்தைகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு ரோல் மாடல் மாதிரி இருக்கும்.
யாரோ சொல்லி நான் கேள்விப்பட்டது மாதிரி நினைவு இருக்கு. ரொம்ப சின்ன வயசுல, சிறு வயதுல நம்ம திருக்குறளை மனனம் செய்தால் நம்மளுடைய அந்த மனனம் ஆற்றல், மனப்பாடம் செய்யக்கூடிய ஆற்றல் வளரும், அதாவது மூளைக்கு ரொம்ப ஆக்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆகையால் அந்த தம்பிக்கு வந்து கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். தம்பி, நல்லா நீங்க திருக்குறள் படிங்க. வளர வளர திருக்குறள் உங்களை வழிகாட்டும் என சொல்லிக்கொண்டு, இன்றைக்கு உரை கொடுத்த நம்ம எல்லோருக்குமே ஒரு ஆசானாக இருக்கக்கூடிய நம்முடைய தோழர் சிவசிதம்பரம் அவர்கள் எப்படி பாராட்டினாலும் தகும். ரொம்ப நிதானமா, பொறுமையா அந்த குறளை பகுதியா அந்த உறுப்புகளாக நீங்க பிரிச்சு ஒரு உபயோகத்தில் எத்தனையோ முறை அந்த திருக்குறளை படிச்சிருந்தாலும் நீங்க சொன்னது இந்த பிரிச்சு சொன்னீங்க பாத்தீங்களா, இது வள்ளுவருக்கே சிந்தனை பண்ணிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமையா இருந்தது, கேட்பது இனிமையாக இருந்தது. சொல்ல வேண்டிய கருத்துக்களை ரொம்ப திறம்பட சொன்ன நம்முடைய தோழர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. வேறு யாராவது பின்னூட்டம்? ஐயா வணக்கங்க ஐயா. நீதி ஐயா, சொல்லுங்க ஐயா. ஐயா நான் வந்து நான் நன்றி சொல்லத்தாங்க ஐயா வந்திருக்கிறேன். நன்றி சொல்றதுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். என்னுடைய மகனுக்கு வாய்ப்பை வழங்கிய சிவகங்கை மாவட்ட தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றின் தலைவர், செயலாளர், பொருளாளர் அவர்களுக்கும், சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் காரைக்குடி கிளையின் தலைவர் ஐயா அவர்களுக்கும், செயலாளர் அவர்களுக்கும், காரைக்குடி கிளையின் ஒருங்கிணைப்பாளர் ஐயா பூபதி ஐயா அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்றேங்க. அதே போல எனக்கு எல்லா வகையிலையும் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் மாவட்ட செயலாளர் பேராசிரியர் ஐயா அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்றேங்கய்யா. இங்க நிறைய பேர் என்னுடைய மகனை வாழ்த்தீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷங்கய்யா. இதை விட எனக்கு எந்த சந்தோஷமும் கிடைக்க போறது இல்லைங்கய்யா. மிக்க மிக்க நன்றிங்கய்யா. தேங்க்யூங்க. நன்றிங்கய்யா. நன்றிய ராவணன் ஐயா. நேற்றும் கையை வீரமணி ஐயா ஆன் பண்ணிட்டு நீங்க கருத்து சொல்றீங்களா? ஆமாங்க ஐயா. சொல்லுங்கய்யா. அந்த திருக்குறளை ஒரு பாடலான்னு இருக்கேன் ஐயா. திருக்குறளை பாட்டா பாடலான்னு இருக்குங்க ஐயா. எந்த குறள் ஐயா? 10 குறளையும். இந்த அதிகாரத்தை அன்புடைமையா ஐயா? அன்புடைமையவா? எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க அரியலூர்ல இருந்து பேசுறோம். சரிங்க. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ்வளர் உண்கணீர் பூசல் தரும் அன்பிலார் எல்லாம் தமக்குரையர் அன்புடை என்பும் புரிய பிறர்க்கு என்பும் புரிய பிறர்க்கு என்பும் புரிய பிறர்க்கு அன்போடு எந்த வழக்கென்பாருயில் என்போடு இந்த தொடர்பு அன்பேனும் ஆர்வலர் உடைமை அறிவின் நண்பெண்ணும் நாடா சிறப்பு நண்பெண்ணும் நாடா சிறப்பு நண்பெண்ணும் நாடா சிறப்பு அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகுத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு அறத்திற்கு அன்புசார் என்ப மரத்திற்கும் மத்தே துணை மரத்துக்கு மத்தே துணை என் விலனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம் அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கு வற்றல் மரம் தளிர்ந்தது வற்றல் மரம் தளிர்ந்தது புறத்துறுப்பெல்லாம் ஜீவன் செய்யும் யாக்கை அகத்துறன்பு அன்பின் வழியதே உயர்நிலையாக்கினார் என்பதோல் போர்த்த உடம்பு
என்புதோல் போட்ட உடம்பு என்புதோல். ஹலோ ஐயா வணக்கம். ரொம்ப நன்றியா, மிக்க மகிழ்ச்சி. முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நன்றி. இல்ல ராமநாயர் சொன்னாரு. நான் இசை கல்லூரியில படிச்சிருக்கேங்க ஐயா. நன்றியா, நன்றியா. நம்ம பேசுவீங்க, இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. ரொம்ப நன்றியா. அடுத்ததாக நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். என்ன காலத்துல அருமை கருதி கங்கா தோழர் நிறைவா எதுவும் சொல்றீங்க? ரெண்டு வார்த்தை நான் சொல்லிடுறேன். என்ன மிக சிறப்பான நிகழ்வு. என்னன்னா அதிலும் குறிப்பாக இப்போது கடைசியில் திருக்குறளை உண்மையிலேயே உள்ள இசை வடிவில் பாடிய ஒரு பாங்கு. அது அரியலூர் தோழர் வீரமணி என்று நினைக்கிறேன், அவருடைய பெயர் அப்படித்தானே, வீரமணி தானே பாடினது இல்லையா? சரி, அருமையான ஒரு நிகழ்ச்சியாக இருந்து எதிர்பாராத ஒரு மகிழ்ச்சியை நம் எல்லோருக்கும் தந்தது. மிகச்சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாக பார்க்கிறேன். என்னவென்று சொன்னால், குறிப்பாக இங்கே நமக்கு அந்த மாணவன் எங்க சத்தம் எங்கிருந்து சத்தம் வந்துகிட்டே இருக்குது. வீரமணி தோழர் உங்க இதை மியூட்ல போடுங்க. வீரமணி தோழர் உங்கள்கிட்ட நான் அடிக்கடி மியூட் பண்ணி வர, நீங்க எடுத்து வரீங்க. வேண்டாம். ஆமா, சத்தம் நிறைய சத்தம் ஒரு பேசுறதுக்குள்ள அது கிடைக்கும். சரி, இந்த நிகழ்வுல நம்ம அந்த தேவ சுதந்திரன், அந்த இளைய தோழனுடைய முற்றோதல் இசையோடு இருந்தது. மிகச்சிறப்பாக இருந்து நாம் எல்லாம் பேசணும். அதே போல நம்முடைய தங்க சிவசுப்பிரமணியுடைய இன்றைய உரை, திருக்குறள் மீதான உரை என்பது மிகச்சிறப்பாக அமைந்தது. அது நம்ம கவிஞர் ரவீந்திர பாரதி மிகச்சிறப்பாக சொல்லிட்டாங்க. அதை அந்த திருக்குறளை அந்த வரிசைகளை எல்லாம் மாற்றி பொருள் அடிப்படையில் அதை இன்னொரு கோணத்துல நமக்கு மிக அருமையாக பேசினாங்க. அவங்க பேசும்போது என்னன்னா, அந்த திருக்குறள் உரை என்பதை அவங்க உணர்வு பூர்வமாக பேசிய ஒரு அழகை பார்த்தேன். அந்த வகையில் அது ஒரு சிறப்பு. அதே போல திருக்குறளை போற்றி பேசுவதற்கு மட்டுமல்லாமல் குறிப்பாக நம்முடைய தோழர் அவர் கணேசன், அவர் பேச வருகின்ற போது திருக்குறளை கொஞ்சம் கிரிட்டிக்கலாக பார்க்கக்கூடிய, கொஞ்சம் விமர்சன பூர்வமாக பார்க்கக்கூடிய, குறிப்பாக அந்த உரைகளை கொஞ்சம் பகுத்தும் தொகுத்தும் பார்க்கக்கூடிய ஒரு தன்மை இருந்து அது எனக்கு மிக பிடித்தமாக இருந்து அதை எடுத்து சொல்ல வேண்டும். குறிப்பாக அன்புடையர் என்பும் உரியர் பிறர்க்குன்னு சொல்லும் போது அதுக்கு அவர் கொடுத்த விளக்கம் ரொம்ப சிறப்பாக, வெறுமனே என்பு மட்டுமல்ல எல்லாமும் என்று சொல்லக்கூடிய அழகை சொல்லுகிற போது அது திருக்குறளுடைய கவித்துவ ஆழத்தை காட்டுகிறது நினைக்கிறேன். அந்த வகையில நம்முடைய தோழர் கணேசன் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த நிகழ்வுகளை பேசும்போது அவற்றை இந்த ஒரு விமர்சன பார்வை இருக்கிறது. அவருக்கு நம்முடைய பாராட்டுக்கள். அதே போல இன்னொன்று ஒரு விஷயம் பொதுவாகவே நம்ம தொடக்க நாளத்திலிருந்து நம்முடைய கவிஞர் ரவீந்திர பாரதியை தொடக்கி வைத்து விட்டார். என்னவென்று சொன்னால், உரையாசிரியர்களுடைய கூற்றுக்களை அப்படியே எடுத்துக்கொள்ளாமல் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை பேசிக்கொண்டே வருகிறோம். இன்றைக்கு நம்முடைய தங்க சிவசுப்பிரமணியனும் அதை பேசினார். இந்த வகையில வருகிற போது நமக்கு முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த நாட்டில் புராணங்களையும் இதிகாசங்களையும் பிரசங்கங்கள் மூலமாகவும் பலவிதமான நிகழ்ச்சிகள் மூலமாகவும் இந்த நாட்டில் அதை பரப்பி அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை ஓட்டத்தை இந்த ஊர்ல உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. ஆனா அதுக்கு இணையாக செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான் திருக்குறள் அல்லது தொல்காப்பியம் அல்லது சங்க இலக்கியம். இதெல்லாம் நம்ம மக்கள்கிட்ட கூட்டு போக வேண்டிய ஒரு விஷயம். அதை இன்னைக்கு அருமையாக செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக நம்ம இன்னைக்கு என்னன்னா, நம்முடைய தோழர் அறம் கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா, இன்றைக்கு டெக்னாலஜி இருக்கக்கூடிய இடத்தை புரிந்து கொண்டவர். ஏன்னா நிறைய பேருக்கு டெக்னாலஜியினுடைய தன்மை தெரிய மாட்டேங்குது. டெக்னாலஜியினுடைய அந்த தன்மையை புரிந்து கொண்டு இன்றைக்கு நிகழ்ச்சிகளை நாம் அந்த இணைய வழி நடத்தக்கூடிய ஒரு விஷயங்கிறதே நம்முடைய தோழர் அறத்தினுடைய மிகப்பெரிய பங்களிப்பு நினைக்கிறேன் கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு. அதற்கு உறுதுணையாக உடனிருந்து செய்து வரக்கூடிய நம்முடைய கருமுருகன், 2 பேருக்கும் நமக்கு நம்முடைய வணக்கங்களையும் நன்றிகளையும் சொல்லணும். அதே நேரத்தில் திருக்குறள் ஒரு மிகப்பெரிய இன்பம் இருக்குது. திருக்குறள் அறிவு மட்டும் தரல நமக்கு. திருக்குறள் ஒரு இன்பம்ங்கிறது அதனுடைய வார்த்தைகளை எடுத்து பேசுகின்ற போது அல்லது சில நேரங்களில் திருக்குறளையே நாம் கட்டுடைத்து பார்க்கின்ற போது அதிலிருந்து உருவாகக்கூடிய அன்பு, இந்த இன்பம்ங்கிறது பயங்கரமான ஒரு இன்பமாக இருக்குது. அதையும் நாம் இந்த திருக்குறள் உரைகளிலே நாமும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். உதாரணமாக
2 வரிகளையும் படித்து 2 வரிகளையும் முழுமையாக புரிந்து கொண்டு பேசுவது ஒரு பக்கம் என்று சொன்னால், சில நேரங்களில் உதாரணமாக அன்பின் வலியது உயிர்நிலை, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ், அறத்திற்கே அன்பு சார்பு என்ப, அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை, அன்பில் அதனை அறம் என்று சொல்லுகிற போது திருக்குறள் ஒன்று உடைச்சு பார்க்கிறோம். அப்படி உடைச்சு பார்க்கும்போது அதிலிருந்து அந்த உடைவுகளிலிருந்து உருவாகக்கூடிய அந்த ஒரு 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 இன்பம், ஒரு திருக்குறளுக்குள்ளேயே ஒரு இன்பம் இருக்கிறது. அதனுடைய சில அம்சங்களை மட்டும் எடுத்து வைத்து பார்க்கின்ற போது அப்படி ஒரு திருக்குறள் இன்பமும் இருக்கிறது. அந்த இன்பத்தை நாம் அனுபவிக்க வேண்டும், துவைய வேண்டும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் திருக்குறளை ஒரு பரிமாணத்தில் அல்ல, பல பரிமாணங்களில் நாம் புரிய வேண்டும். அந்த பல பரிமாணங்களில் நம்முடைய மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு உணர்ச்சி இந்த திருக்குறள் மேடையிலே உருவாகிறது. நம்முடைய இந்த நிகழ்ச்சியே ஒரு திருக்குறள் மேடையாக மாறிக்கொண்டிருக்கிறது என்று நினைக்கிறேன். அந்த வகையில எல்லா தோழமைகளுக்கும், கலந்து கொண்ட தோழமைகள் எல்லோருக்குமே, அதிலும் குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு சிறப்பாக நடத்திய நம்முடைய தேவ சுதந்திரனும் அதே போல தங்க சிவசுப்பிரமணியன், இரண்டு எல்லைகள். ஒருவன் பொடியன் என்று சொன்னால் இன்னொருவன் நம்முடைய வயோதிகம் முதியவர், இரண்டும் சந்திக்கிறது. 2 தலைமுறைகள் சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறேன். மிகச்சிறப்பு இந்த திருக்குறள் மேடை. இதை சிறப்பாக செய்யக்கூடிய நம்முடைய தோழர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பில் தெரிவித்து முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழமே. பொதுச் செயலாளர் பேசுறதுக்கு முன்னாடி சிவசுப்பிரமணிய தோழர் எதுவும் சொல்றீங்களா? ஒண்ணே ஒண்ணுங்க. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேனாள் பொதுச் செயலாளர் மிக அருமையாக பின்னூட்டம் அளித்தார், அவருக்கு நன்றி. அடுத்து மாநில தலைவர் திரு கங்கா அவர்களும் அருமையாக பின்னூட்டம் அளித்தார், அவருக்கும் நன்றி. இதுல சாத்தூர் கணேசனும் அருமையாக பின்னூட்டம் அளித்தார், அவருக்கும் நன்றி. இதுல அறச்செல்வியம்மா இன்னைக்கு அந்த அன்புடைமையின் அதிகாரத்துக்கு உள்ள நம்ம வேற எல்லாரையும் விட அவங்க அம்மா ரொம்ப நெருங்கிட்டாங்க. அதாவது அந்த அன்புடைமை அதிகாரத்துக்கு உள்ள போயிட்டாங்க. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ், அந்த குறளுக்கு இன்னைக்கு விளக்கமாகவே அவர் ஆகிவிட்டார். அவர் பணியாற்றிய காலத்தில் உடன்பணியாற்றிய ஆசிரியர் அனாதை அப்படின்னு சொல்ல உடனே அவங்க ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு இது பண்ணிட்டாங்க. அது நமக்கெல்லாம் ரொம்ப நெஞ்சை நிகழ செய்தது. அது ஒண்ணுதான். அதுக்கும் திருவள்ளுவர் ஒரு குறள் சொல்லியிருக்கிறார். ஊப்பத்தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். பணியாற்றும் போது நடந்த நிகழ்ச்சிகளை நினைச்சு பேசி, அவங்க பணியாற்றும் போதும் நல்ல மகிழ்ச்சியா பேசிக்கிட்டு இருப்பாங்க, பேசி சந்தோஷமா இருப்பாங்க. அவங்க பிரிஞ்ச பிறகும் கூட அவங்க அந்த காலத்தை நினைத்து, அவர்கள் பழகிய நிகழ்வுகளை நினைத்து மகிழ்ச்சி கொள்வாங்க. அதான் ஊப்பத்தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். புலவர்னா கற்றவருடைய தொழில், கற்றவருடைய இயல்பு அப்படின்னு சொல்லுவார். இன்னைக்கு அந்த அம்மா அறச்செல்வி அம்மா சொன்னதை பின்னூட்டமாக சொல்லும் போது இந்த திருக்குறள் எனக்கு நினைவு வந்தது. வாய்ப்புக்கு நன்றி. அவ்வளவுதான். அவங்களே கண்ணீர் ஊத்துட்டாங்க. அதான் அன்பிற்கு அடைக்கும் தாள் இல்ல, கண்ணீர் பூசல் தந்துட்டாங்க. நன்றி தோழர்களே. நன்றி. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் தோழமை மிக்க மருத்துவர் தா. ஐயா அவர்கள். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. அந்த தேவ சுதந்திரன் அவன் எடுத்தவனே அதுக்கு திருக்குறளை பாடலாக பாடி அந்த குழந்தைக்கு ஆசிரியர்களோ இல்லை பெற்றோரோ திருக்குறளை ஒரு இசை நயத்தோடு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவனும் ரசிச்சுதான் பாடினான். அதுல உண்மையிலே ஒரு தோய்ந்து அதுல ஒரு சந்தோஷத்தோட ரசிச்சு பாடினான். அந்த நம்ம தங்க சிவசுப்பிரமணியா பொதுவா எப்பயுமே வேறொரு கோணத்தில் எதையும் அணுகக்கூடியவர். பல்வேறு தகவல்களை, புது தகவல்களை, அவரோட அந்த நோக்கம் உரையாசிரியர்களை மட்டும் இல்லாமல் நாம் தனியாக இது என்னவாக இருக்கும் என்றதையும் ஆய்வு செய்ய வேண்டும் என்ற நோக்கில்
ஒவ்வொரு குரலையும் மிக அருமையாக சொன்னாங்க. நம்ம தோழர் எஸ்.கே. கங்கா அவர்கள் மிகச்சிறந்த முன்னுரையும் கடைசியில் ஒரு மிக அருமையான ஒரு பின்னோட்டத்தை தந்தாங்க. அந்த ஆசிரியர் ஆசிரியரான்னு தெரியல, அவர் வீரமணி வந்து அவர் வந்து டெய்லியே வந்துட்டு அந்த உரை முடிந்த உடனே அதை இசை பாடலாக நம்மிடையே பாட வேண்டும் என தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். மிக அருமையா இருந்தது. ஏன்னா இந்த இதுல உள்ள குரல்ல உள்ள நீங்க முதல்ல அந்த 3 அதிகாரம், வ.உ.சி ஒதுக்கிய 3 அதிகாரம், கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அதுக்கடுத்து அறத்தை தான் முதலில் வலியுறுத்துகிறார். அடுத்து இல்லறம், வாழ்க்கை துணை நலம், புதல்வர், அதுக்கடுத்து அன்புடைமை. அன்புடைமையில இப்ப நம்ம தோழர் கங்கா சொன்ன மாதிரி அன்பில் அதனை அறன்னு ஒரு மூமெண்டே நடந்தது. வெறுப்பு அரசியலுக்கு எதிரான ஒரு வார்த்தையை தமிழில் தேடிக்கொண்டிருந்த போது எந்த வார்த்தை போடலாம் என்ற போது அன்பில் அதனை அறம் அப்படின்றது நம்ம பரிமேலழகர் சொன்னதுல பல இதுகள்னால வருது. அதுல ஒண்ணு அறமும் வெயிலும் எல்லோரையும் பொதுமையாக பார்க்கும். வெயில் எல்லா உயிர்களுக்கும் பொதுவானதான். அப்படிதான் அந்த உரையில சொல்றாரு. அது நல்லா இருக்கு. எப்படி ஒரு எலும்பில்லாத ஒரு புழு வெயிலில் சூட்டால் மாய்ந்து போகுமோ அது போல அன்பில்லாதவர்களை அறம் வருத்தும் அப்படின்ற இதுல. அதே போல இன்னொரு இடத்துலயும் சொல்லியிருப்பாங்க. அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. இத பரிமேலழகர் சொல்றப்ப இல்லத்தில் அன்பு உண்டாகி பேரின்பம் அடைகிறது. பேரின்பம்ன்றது சொர்க்கத்தில் உள்ள பேரின்பம். அந்த பேரின்பத்தை வழக்கமாக எப்படி பெறுவதுன்னா, எல்லாத்தையும் துறந்து விட்டு தன்னை வருத்தி ஒரு தவம் செய்பவர்கள் தான் பேரின்பத்தை அடைய முடியும். துறக்கத்தின் பேரின்பம், துறக்கம்ன்றது ஒரு சொர்க்கத்தில் உள்ள பேரின்பம். அதை இல்லறத்தின் மூலமாக, அன்பின் மூலமாக நாம் அடையலாம்ன்ற ஒரு விளக்கம் சொல்லியிருப்பார். பொதுவா திருக்குறளினுடைய உவமைகள், திருக்குறள் கதைகள்னே நம்ம நிறைய புக்குகள்லாம் வந்துருச்சு. இதுல நம்ம 2 உவமை பார்க்கலாம். அந்த எலும்பில்லாத புழுக்கள் வந்து எப்படி வெயில்ல காயுதோ, அது போல இந்த பாலைவனத்தில் அந்த பட்ட மரத்தில் இருந்து துளிர் விட்டது போல அந்த ஒரு கற்பனை, ஒரு இது. அதெல்லாம் நமக்கு எலும்பு தோல் போர்த்திய எலும்பு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு போவார். மிக அருமையான இது. அன்பும் அறமும் அதுதான் தமிழர்களுடைய இல்வாழ்க்கையினுடைய ஒரு லட்சியமாக வள்ளுவர் வந்து அப்படியே இதுல அன்புடைமையை மிக தெளிவாக, மிக விரிவாக பல்வேறு கோணங்கள் அறச்செல்வி அம்மா சொன்னது வந்து உண்மையிலே உணர்வு பூர்வமாக அவர்களோடு அந்த ஒரு அன்போடு இருக்க ஒரு ஆசிரியரை, அன்போடு இருக்கிற சக ஆசிரியர்களும் மாணவர்களும் அங்க பெற்றோர்களும் எவ்வாறு அணுகுவார்கள் என்பதையெல்லாம் நம்ம அரசியல் ரொம்ப அருமையா சொன்னாங்க. மிகச்சிறந்த நிகழ்வு. நம்ம தொடர்ந்து இந்த நிகழ்வை நாம இந்த சிறப்புகளோடு எடுத்து செல்ல வேண்டும். நன்றி. நிறைவு உரை தந்த பொதுச் செயலாளர் அவருக்கு நன்றி. பொதுச் செயலாளரே, நாளைய நிகழ்வுக்கு போயிடலாமா, அறிவிச்சிடலாமா? பேராசிரியரே, என்னுடைய கோரிக்கையை பற்றி தலைவரோ பொதுச் செயலாளர் ஒண்ணுமே சொல்லல. ஐயா வணக்கம்யா. நான் சொல்லணும்னு நினைச்சேன், மறந்து போச்சு. எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அதுல வந்து என்னன்னா, நம்ம தங்க சிவசுப்ரமணியன் ஐயா வந்து ஏற்கனவே கேக்குதுல்ல? கேக்குது. தங்க சிவசுப்ரமணியன் ஐயா வந்து மார்க்சியத்தை அனைவருக்கும் கொண்டு போய் சேர்க்கிற துணியில் அவருடைய பாஷையில் ஒரு நூல் எழுதியிருக்காங்க. அது வந்து மார்க்சியத்தின் மீது தீராத பற்றுடையவர். இன்னைக்கு அன்புடைமை பேசும்போது மார்க்சியமும் அன்புடைமைதான். உலகம் முழுக்க உள்ள மக்களின் மீது உள்ள அன்பினால் வெளிப்பட்டதான் அந்த தத்துவம். அப்ப அதோடு இணைச்சு சொன்னது இன்னும் பெருமை. ஏன்னா அன்புடைமை பத்தி இன்னைக்கு பேசுறோம். அவர் அந்த அன்புடைமையை எடுத்து விட்டு மார்க்சியத்தின் இதை போல நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்ற கட்டாயமாக செய்யலாம். அவருடைய அந்த நூல் இன்னும் வெளிவரலன்னு நினைக்கிறேன். வெளிவரல. வெளிவரல. மிகச்சிறந்த உழைப்பு.
அது வந்து நாம் இன்னைக்கு இந்திய பொது உடைமை தத்துவம், பொது உடைமை கட்சி ஆரம்பிச்சு 100 ஆண்டுகள் ஆகிறது இந்த மண்ணில். அப்ப அந்த பொது உடைமையின் மையமாக இருக்கக்கூடிய மார்க்சியத்தை நாம் எளிய மக்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டும். அது வந்து ஒரு குற்றச்சாட்டு இருந்துகிட்டு இருக்கு. இது அந்நிய தத்துவம் இல்ல அந்நிய பண்பாடுன்ற மாதிரி. அந்நிய தத்துவம் எல்லாம் கிடையாது. மணிமேகலை சொன்னதுல அரமணப்படுவது யாதென கேட்பின் மறவாது கேள் மண்ணுயிருக்கெல்லாம் உண்டியும் உடையும் உறையுளும். அதுதான் மார்க்சியம். வேற எதுவும் அது வந்து கற்பனையாக ஒரு மன்னனிடம் சொல்லியது. அது மன்னனிடம் சொன்னால் நடக்காது, நாமே செய்ய வேண்டும் என்பதுதான் மார்க்சியத்தின் தத்துவம். அதனுடைய ஒட்டுமொத்த மனிதகுல சிந்தனையின் வளர்ச்சி தான் அந்த மார்க்சியம். அதையும் நாம் செய்யலாம். அதை தங்க சிவசுப்பிரமணியன் ஐயாவே மையமாக வைத்து அவரை வைத்தே நாம் திட்டமிடலாம். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் அதையும் இந்த நூற்றாண்டின் கடமையாக செய்யும். மிக்க நன்றி, மிக்க நன்றி. நன்றி பொதுச் செயலாளர் அவர்களே. நாளை நிகழ்வும் அறிவிச்சிடலாமா இல்லைனா? நீங்க அறிவிச்சிருங்க, இன்னும் எனக்கு வரல. நன்றி நன்றி நன்றி. நாளைய தினம் 9வது அதிகாரமான விருந்தோம்பல் என்கிற அதிகாரத்தை சொல்வதற்காக முனைவர் சு மகேஸ்வரி அவர்கள் இணைய இருக்கிறார்கள். அவரோடு சேர்ந்து முற்றுதல் மாணவிகளும் இணைய இருக்கிறார்கள். தோழமைகளே, ஒவ்வொரு நாளும் நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றம் ஒரு புது பொலிவோடு கவிஞர் ரவீந்திர பாரதி ஐயா சொல்வது போல புது பொலிவோடு இலக்கியத்தில் பயணிக்கிறோம். இலக்கிய தேடல் இன்னும் தீவிரப்படுத்துவதற்கு நாம் இன்னமும் நிறைய ஆளுமைகளை இந்த இணையவழி தொடரில் இணைப்ப வேண்டியது கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. அதையும் முன்னெடுத்து சேர்ந்து பயணிப்போம். நாளைய தினம் இரவு 8 மணிக்கு நாளும் ஒரு அதிகாரம் என்கிற தலைப்பின் கீழ் இணைவும். தோழமைகளே, ஆளுமைகளே, இணைப்பு என்பது நீங்கள் மட்டும் இணைவதல்ல, இன்னமும் பல தோழமைகளும் ஆளுமைகளும் இணைத்து வாருங்கள். வான்புகழ் கொண்ட வள்ளுவனுடைய கருத்தியலை பரப்புவோம். நன்றியும்